இது வந்து அஞ்சுனா பீச். ஸோ இந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இது வந்து ரூமில் எங்கள் ரூம்லேருந்து 1 கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். முன்னாடியே இது ஆரான்ட்டு ஒரு ரெசார்ட் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஈவினிங் அங்கே ஓல்டு கோவா போயிட்டு அப்படியே ரூமுக்கு வந்துட்டு காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே சில் பண்ணலாம். நீங்கள் அஞ்சுனா பீச் வந்துட்டோம். நைட்டு டின்னர் எனக்கு தெரிஞ்சு இந்த பீச்லேயே தான் முடிச்சிடுவோம் நினைக்கிறேன். இந்த பீச் ஷேக்கில் தான் நாங்கள் நைட்டு சாப்பிட்டோம். ஃபிஷ்ஷு, அப்புறம் சிக்கன், வெஜ் வெரைட்டிஸ் எல்லாம் சாப்பிட்டோம். ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக பாட்டு போட்டிருந்ததுனால எங்களால் வீடியோ எடுக்க முடியல. அதனால நாங்கள் எடுத்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு அஞ்சுனாவில் போயிட்டு அப்படியே ஒரு கடையில் சும்மா அப்படியே லைட்டாக சாப்பிட்டுட்டு திரும்ப ரூமுக்கு போயிட்டோம். ஸோ இப்போ மார்னிங் வந்து எங்கே போகலான்னா சும்மா பைக் ரெண்டல் எடுத்துகிட்டு பீச்சாக சுற்றுறது தான் பிளானு. பைக் ரெண்டல் எடுத்துகிட்டு இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நேற்று காலையில் சாப்பிட்ட சென்னை முருகன் வந்திருக்கோம். ஸோ சென்னை முருகனோட ஓனரே இவர் தான். ஓனரோடைய விளாக் பண்ணிருக்கோம். என்ன அதுக்கே தெரியுங்களா? பயமுறுத்தி அனுப்பிங்க. வயசோட இருக்காரு. ஆமா, நிறைய ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, நிறைய ஆட்டம் விழுந்தேன். வாழ்க்கையில லாஸ்ட் ஆட்டம் போது 7 ரெஸ்டாரண்ட் நைட் கிளப் எல்லாம் கோவிட் அதுக்கு பிறகு லாஸ்ட் எல்லாம் விட்டு ஊருக்கு போயிட்டோம். கொஞ்ச நாள் இருந்தோம். பிள்ளைங்க ஸ்கூல் கிடையாது, என்ன பண்ண முடியும்? நான் சொன்னேன், சரி எங்க அதிகமா தொலைச்சா அந்த இடத்துக்கு போவேன். அதிகமா தொலைச்சதே நான் போகலதான். என் வீட்டு சாப்பாடு என் ஃப்ரெண்ட் எல்லாரும் சொல்லுவாங்க, உங்க வீட்டுல சூப்பர் சாப்பாடு இருக்கு அந்த காலத்துல. கஷ்டமா இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு. சாப்பாடு வந்து நல்லா இருந்தது. நேற்று காலையில வந்துருந்தாங்க, டிஃபன்லாம் சாப்பிட்டோம், சூப்பரா இருந்தது. இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்டா வேற எல்லாம் நம்ம சாப்பாடு, நம்ம வீட்டு சாப்பாடு. ஆமா, நல்லா இருந்தது. அஞ்சுனா வந்தீங்கன்னா சென்னை முருகன் அண்ணன் தான் இருப்பாரு. வந்தீங்கன்னா நல்ல தமிழ் சாப்பாடு சாப்பிடலாம். அண்ணன் வீட்டு சாப்பாடு சாப்பிடலாம். வாங்க. 2 ஸ்பூன் வச்சு தயிர் சாதம் சாப்பிட்றா இலையில. எல்லாம் ஜீனியஸ். இன்னைக்கு நேற்று சாப்பிட்டோம் அதே முருகன் இட்லி கடையில, சென்னை முருகன் கடையில சாப்பிட்டோம். அதே சேம் கன் பவுடர் தோசை, தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாமே நல்லா இருந்தது. கடைசியா பட்டர் மில்க் குடிச்சோம். செம்ம கூலிங்கா செம்ம இதா இருந்தது. இந்த வெயிலுக்கு சுத்துறதுக்கு இதமா இருக்கும் அது. ஆமா, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து இப்போ பைக் ரெண்டல் எடுத்ததுனால பைக் எடுத்துட்டு எங்க போறோம்னு தெரியல. இவர் எங்க ட்ரிப் ஆர்கனைசர்ஸ் எங்க சொல்றாங்களோ நாங்க அங்க போறோம். இப்போ அங்கேருந்து சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்துட்டு நேராக பாகா பீச் வந்திருக்கோம். கோவாவில் வந்து ஃபேமஸான பீச். 2 சைடும் கடைகள். பீச்சில் எல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமாக இருக்குது பீச் உள்ள வந்து.
இது அஞ்சனாவோட வைபான பீச்சா இருக்கும் போல. மெயினான ஏரியா, நிறைய க்ரௌட் இங்கே தான் இருக்கு. அங்கோட அது வந்து கொஞ்சம் அவுட்டர் மாதிரி போல. இதுதான் கோவாவோட மொத்தம் இங்கே தான் இருக்காங்க மொத்த பேரும். கூட்டத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, பயங்கரமா இருக்கு. பாகா பீச்ல இருந்து நம்ம இப்போ அப்படி அடுத்து கிளம்ப போறோம். இப்போ எங்கன்னா மாரிஜிம் பீச் தான் அடுத்த பிளானா. ஸோ அங்க வந்து சில்வர் சாண்டுலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கதான் போறோம். இது வந்து அங்கேருந்து நம்ம கிளம்பி மொரிஜிம் பீச் வந்துட்டோம். இது வந்து க்ரௌடே இல்லாமல் நல்லா இருக்கு பீச். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பீச்சை பார்த்தீங்கனாலே அங்கங்கே ரெண்டு பேர் இருப்பாங்க, அவ்வளோதான் க்ரௌடு. இது நல்லா இருக்கு. மண்ணுமே உங்களுக்கு ஏதோ சில்வர் சாண்ட் பீச்ன்ற மாதிரி சொன்னாங்க. அது என்ன நமக்கு தெரியல. பயோலுமினன்ஸ் வந்து நீங்கள் வந்து செப்டம்பர் வரைக்கும், ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் வந்தால் தெரியுமா நைட்டு டைமில் வந்தால் ஈவினிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்லைட் வந்து பயோலுமினன்ஸ் இந்த பீச் தான் தெரியும். ஆமா, இந்த பீச் தான் கிரௌடு கம்மியா இருக்கு. பாகா அந்த கேண்டோலிமா, அது என்னது, கலாங்கோட்டை, அதெல்லாம் நாங்க போல. அது போனோம், பாகா போனோம், கூட்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நாங்க இங்க வந்துட்டோம். திரும்ப அஞ்சுனா பக்கம் தான் உங்களுக்கு கிரௌடு கம்மியா இருக்கு. நார்த் கோவால அஞ்சுனா பீச்ல எனக்கு கிரௌடு கம்மியா இருந்தது, இதுலயும் கிரௌடு கம்மியா இருக்கு. ஆனா இன்னொன்னு என்னன்னா, நாங்க வந்து வீக் டேலாம் இங்க சுத்திட்டு இருக்கோம். வீக்கெண்ட் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியல. ஸோ நீங்க வந்து பார்த்து வந்துக்கோங்க. மார்ஜின் பீச்சுக்கு வந்திருக்கோம். மார்ஜின் பீச் வந்து இன்னொரு பேர் வந்து லிட்டில் ரஷ்யா. லிட்டில் ரஷ்யான்னு ஏன் பேர் வச்சுருக்காங்க, ரஷ்யன்ஸ் வந்து பீச்சுக்கு நிறைய பேர் வருவாங்களாம், அதனால இந்த பீச்சுக்கு வந்து அந்த பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் நீங்க வந்து ஹாலிவுட் இட்லிஸோட நெஸ்லிங் பார்க்கணும்னா நவம்பர் டு மார்ச் வந்தா இங்க வந்து ஹாலிவுட் இட்லி ஃபேக்டரிஸோட நெஸ்லிங் சீசன் இருக்குமா. ஸோ நீங்க அப்ப நிறைய ஹாலிவுட் இட்லி ஃபேக்டரிஸ் வந்து இங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுல வந்து அந்த பயோலூமினஸ், அதுவும் வந்து இப்ப சீசன் இல்ல, ஜூன் டு செப்டம்பர் சீசன் சொல்றாங்க. அதாவது நம்ம வந்து அக்டோபர்ல வந்திருக்கோம், நமக்கு அதுவும் கிடையாது இதுவும் கிடையாது. ஆனா இந்த பீச் வந்து ரொம்ப காமா இருக்கு, நிறைய கிரவுட் இல்ல, பீஸ்ஃபுல்லா இருக்கு. பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க மார்ஜின் பீச் வந்து செல் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம அங்க அந்த பீச்லேருந்து கிளம்பி சப்போரா ஃபோர்ட்டுன்னு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து 5 மணி க்ளோசிங் சொல்லியிருக்காங்க. மணி இப்போயே 4:50 ஆயிடுச்சு. உள்ளே போகுமா இல்லையானே தெரியல, சந்தேகத்தில் தான் ஏறிட்டு இருக்கோம். ஏதோ ட்ரெக்கு மாதிரி, சின்ன ட்ரெக் மாதிரி போகணுன்னு இருக்காங்க. இப்போ இந்த ஃபோர்ட்டு மேலே போகிறதுக்கு 5 மணிக்குள்ளே உள்ளே போகணுமாமா. அதனால் வேகமாக போய்கிட்டு இருக்கோம். ஏத்தமாக இருக்குது. இது ஒரு 2 பெண்டு இருக்குது. 2 பெண்டு தாண்டி வந்தால் ஸ்டெப்ஸில் ஏற ஆரம்பிக்குது. ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வரைக்கும் போகணும் போல். ஆக்சுவலாக இது என்ன இடம்னா, தில் சாத்தா ஹை படம் பார்த்துருந்தீங்கன்னா அங்கே அந்த இந்த ஃபோர்ட்டு தான் வரும். அந்த ஐகானிக் போஸ்ட் கிரியேட் பண்ணுறது தான் நாங்கள் வந்திருக்கோம். இவங்க தான் ரெடி, இவங்களும் ரெடியாக இருக்காங்க. வாங்க போகலாம். பாடி தாங்குமா தெரியல. இந்த படி பாதியில இறங்கி வந்து மேகி சாப்பிட்டு நாய் கடையா, படி ஏறுறோம், மேலே போய் ஃபோட்டோ எடுக்கிறோம். எங்காலு படையப்பா மாதிரி பேகை மட்டும் தங்கு தங்குன்னு ஏறி போய்கிட்டு இருக்காரு. தம்பி மூச்சு வாங்கலையாப்பா. எனக்கு லைட்டாக வாங்குது வேகமாக ஏறினதுனால. எத்தனை படி ஏறி இருப்பது வரைக்கும்? ஒரு 50. இதோ இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம். ஃபுல் படிகள். கை காட்டுறது வேற இல்லை, நம்ம டீம் தான். பாவம் சோகமாக வராங்க. நம்ம போவோம். நாங்கள் ஃபஸ்ட்டு மேலே போய் வியூலாம் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே ஒரு பீச் வேறு இருக்குது பக்கத்தில். ஸோ இங்கே முடிச்சுட்டு 5:30 க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அந்த பீச்சில் போய் சன்செட் பார்க்க முடிஞ்சால் பார்க்கணும். ஏன்னா டைம் இருக்கான்னு தெரில. இதுக்கப்புறம் நாங்கள் பிக் டேடி கசினோ புக் பண்ணியிருக்கோம். அது எத்தனை மணிக்கு போர்டிங்னு சொல்லியிருக்காங்கன்னு தெரில. அது கப்பல் க்ரூஸில் கூப்பிட்டு போய் கசினோ. ஸோ அதை பொறுத்து சன்செட் பார்க்குறோமா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ இங்கே மேலே போகிறோம். 100 to 150 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் மொத்தம். அவ்வளோதான், மேலே வந்தாச்சு. அங்கே பீச் இருக்குது, இந்த பக்கம் ஒரு மவுண்டைன் இருக்குது.
அப்படியே வந்தால் இங்கே ஃபோர்ட் இருக்குது. லைப்ரரி வந்த மாதிரி இன் டைம்லாம் வாங்குறாங்க. என்னன்னு தெரியல. உள்ளே போவோம் ஃபோர்ட் உள்ள. இதுதான் ஃபோர்ட்டு. ஃபோர்ட்டு உள்ளே வந்தால் ஒன்றும் இல்லைங்க, வெறும் செங்க கட்டடம். வெறும் செங்க கட்டடம் தாங்க இருக்குது. மேலே ஏறி பார்ப்போம் என்ன தெரியுதுன்னு. இதில் எங்கே தில்ச்சா தாய் எடுத்தாங்கன்னு தெரியலையே. தேடுவோம். இங்கே இருக்காங்க. இதுதான் இந்த போஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் இங்கெல்லாம் வர்றதே, இந்த ஃபோட்டோ வருது. மற்றபடி ஃபுல்லாக இந்த ஏதோ நார்மலாக மலை மேலே ஏதோ ஒரு மலை மேலே இருக்க மாதிரி இருக்குது. சுற்றிட்டு ஒரு கோட்டை சுவர் இருக்குது. ஆனால் கோட்டை சுவருக்கு வெளியே போனீங்கன்னா வியூ பயங்கரம். இங்கே பார்த்தீங்கன்னா மலை இருக்கா, அப்படியே பார்த்தீங்கன்னா கடல் இருக்குது. அற்புதமான இருக்குது. இப்போ அதான் போயிட்டு மேலே போயிட்டு ஃபோட்டோ கிட்டலாம் எடுத்துகிட்டு கீழே இறங்குறோம் சப்பாரா ஃபோர்ட்லேருந்து. ஸோ இப்போ அடுத்து என்ன பிளான்னா ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் கேஷினோ பிக் டேடிக்கு புக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே அதான் ஃபேமஸ்ஸு. ஒரு 3-4 ஃபேமஸ் இருக்குது. நான் பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. இதுதான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போகிறோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிக் டேடி கசினோக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்மளை வந்துட்டு அந்த பெரிய க்ரூஸுக்கு வந்து சின்ன ஃபெரியில் கூட்டு போவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காண்டி தான் போகிறோம். சூதுலாம் ப்ரொமோட் பண்ணக்கூடாது. ஆமாம், ஸ்ட்ரிக்ட்லி நோ. நாங்கள் வந்து சும்மா அப்படியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காண்டி போகிறோம். போயிட்டு பெருசாலாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. நாங்கள் இப்போ டின்னர் அன்லிமிட்டட் ஃபுட் இருக்குது. அதை சாப்பிட்டுட்டு என்ன வீடியோ எடுக்க விட்டாங்கன்னா வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுவோம். இல்லாட்டி என்ன பண்ணு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம். அவ்வளோதான். ஆனால் சூது ஆகாது. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த க்ரூஸ்குள்ளே தான் இப்போ போகிறோம். இங்கே கசினோவில் என்னென்ன கேம் இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் சாப்பிட போகிறோம். ஆமாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காண்டி போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு ஏதோ என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்காமா, என்னென்ன இருக்குன்னு தெரில, பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு வீடியோ எடுக்க விட்டால் வீடியோவாக அப்டேட் பண்ணுறோம், இல்லாட்டி வாயில் பேசி அப்டேட் பண்ணுறோம். ஆமாம், நான் வந்து உங்ககிட்ட வந்து அப்போயே வீடியோவில் சொன்ன மாதிரி இது ஒன்று இருக்கா, அதே மாதிரி இந்த மெஜஸ்டிக் ப்ரைடுன்னு ஒன்று இருக்குது. டெல்டின் ராயல் இது ஒன்று ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி அந்த பக்கம் டெல்டின் ராயல்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி இதுக்கு பின்னாடி டெல்டின் ஜாக்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இங்கே இந்த மண்டோவி ரிவரில் இருக்கிற கசினோஸ். இதெல்லாம் தான் ஃபேமஸ் போல் இங்கே. அதில் இது ரொம்ப ஃபேமஸ் போல். ஸோ இதனால் நாங்கள் இதை புக் பண்ணி அப்படின்னு கூகுள் சொல்லிச்சு. அதனால் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். பார்த்துட்டு உள்ளே போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறோம். கோவாவில் நிறைய இருக்குது. ஆமாம், உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதை புக் பண்ணிக்கோங்க. ஆனால் மறுபடியும் சொல்கிறோம், தவறு. இதனால் நாங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டி போகிறோம். இது வந்துட்டு க்ரூஸோட டாப் டெக்கு. இங்கே மட்டும்தான் வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு இது இருந்தது. ப்ளஸ் வந்து கீழே கசினோவில் வந்து ஃபோனை எடுக்கிறதுக்கே அலோடு கிடையாது. அங்கே என்ன கேம் இருந்ததுன்னா அந்த வழக்கம் போல் கார்டை வச்சுருந்தது. அப்புறம் பால் சுற்றி விட்டு அந்த ரெட் பிளாக் இருந்தது. அது போக சாப்பிட்ற இடத்துல வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாங்க. ஆனால் அங்கே ஃபுல்லாக பாட்டு டான்ஸ்னு ஒரே வைப்பாக இருந்ததுனால அங்கேயும் எங்களால் பெருசாக வீடியோ எடுக்க முடியல. இதை மட்டும் தான் எங்களால் இது உள்ளே கவர் பண்ண முடிஞ்சது. ஆனால் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களுக்கு. ஊர் சுற்றி பயவில் நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாமல் உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்